ஹாய் ஹலோ கிளாசிக் ஃபுட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்மளையே பியூட்டி ஆக்குறான ஒரு வீடியோ தாங்க. நலங்கு மாவு வீட்டிலே எப்படி அரைக்கலாம், என்னென்ன பொருள் நான் போட்டு அரைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 23 பொருள் நான் போட்டு இந்த நலங்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம், எந்த ரேஷியோவில் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, பாதாம் பருப்பு, பச்சரிசி, கார்போகரிசி, வெந்தயம், வசம்பு, அதிமதுரம், ஜாதிக்காய் இது நான் உடைச்சி சேர்த்துருக்கேன், கசகசா, ஆரஞ்சு தோல், மாதுளை தோல், சோப்புக்காய் இதில் நான் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன், ரோஸ் இதழ் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன், மகிழம்பூ, ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ இது எல்லாமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதனோடவே வெட்டி வேரும் சேர்த்துருக்கு. நான் இப்போ எடுத்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா வெயிலில் காய வைக்கிறேன். அது கூடவே குப்பை மேனி இலை, வேப்பிலை இதை எல்லாமே சேர்த்து நான் காய வச்சுருக்கேன். இது மொத்தமாக நான் 2 நாள் நல்லா காய வச்சுருந்தேன். இப்போ நான் இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் மொத்தமாக இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இது நான் மொத்தமாக 3.5 கிலோ வந்தது, அதனால் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கினேன். இதனோட சேர்த்து நான் முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கிறேன். பவுடராக வாங்கினதுனால நான் அரைச்சிட்டு பேர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே டைரெக்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இது நிறைய டஸ்ட்டு மாதிரி இருக்கும், நிறைய சில அரைப்படாமல் இருக்கும். அதுக்காக ஒரு டைம் நான் ஜலிச்சிக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ அந்த கொரப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்படியே நம்ம சேல்ஸுக்கு கொடுத்தோம்னா அவங்க குளியல் பொடியாவோ இல்லை ஃபேஸ் பேக்காவோ போடுறப்போ நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டோம். அதுக்காக நான் ஜலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக ஜலிச்சிருக்கு. இதை நான் ஒரு பேக் பண்ண போகிறேன். நான் மொத்தமாக ஜலிக்கல, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் ஜலிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஆர்டர் கேட்டுக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். மீதி நான் அப்புறமா ஜலிச்சு நான் ஒரு கண்டெய்னரில் ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுவேன். ரொம்பவே சேஃபாக இருக்கும். ரொம்ப வாசனை. இது நம்ம முழுசாக அரைக்காதப்பவே வாசனையாக இருந்தது. அதுலேயும் இப்போ அரைச்சிட்டு இது பக்கத்தில் அந்த பேக் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு வாசனை செம்மையாக இருக்குங்க. இது 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளிக்கிறப்போ சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பொடியே நல்லா தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப்புக்கு பதில் நம்ம இந்த பொடியே குளியல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட நலங்கு மாவில் எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.